ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலை டிஃபனுக்காக சப்பாத்தியும் கொண்டக்கடலை கறியும் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 5 6 பல் பூண்டு இது எடுத்து நல்லா வந்து தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அதில் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதோட வந்து 2 தக்காளி அது மேலேயே நம்ம சேர்த்துறோம். ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் வந்து உங்களுக்கு அதிகமாகாது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து இது வேக வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சதை வந்து இப்போ இது இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஒரு வானலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துப்போம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது சேர்த்து இதை வதக்கிப்போம். இதிலே நீங்கள் கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயம் வதக்கிறா இருந்தாலும் வதக்கிக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை வந்து இப்போ வந்து இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அல்லது வதக்கிட்டு கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாகும். இப்போ இது வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு இதிலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சுத்தமாக அதில் இருக்கிறதெல்லாம் தண்ணி வந்து நல்லா விட்டு அதை அலசி இதோட கொட்டிடலாம். கொண்டக்கடலை வந்து இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அதில் வந்து நான் வந்து பாதி எடுத்து நான் வந்து இந்த இதிலே போட்டுக்கிறேன். தக்காளியெல்லாம் வேகுது பாருங்கள். தக்காளி இந்த மசாலாலாம் இருக்குல்ல அதில் வந்து பாதி போட்டுட்டு மீதி ஒரு கைப்பிடி அளவுக்கு லேசாக ஒரு ஓட்டை ஒட்டி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லைன்னா தண்ணியாக இருக்க மாரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுங்க. ரொம்ப நைஸாகவும் ஓட்டக்கூடாது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டுப்போம். ஏன்னா அங்கே கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க. டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனோம்னா கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வந்து கரம் மசாலாலாம் போட வேணாம். ஏன்னா பட்டை கிராம்பு போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம். அதுவே போதும். ரொம்ப போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் தேவையில்லை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதோட இப்போ நம்ம சப்பாத்தியும் போட்டு பரிமாறினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இதை வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் வாங்குறத விட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.